எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இடையில நான் கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் 1, 2 வீடியோஸ் எடுத்தது அப்படியே மீதி பெண்டிங்லேயே இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி எடுத்த அறுவடையும் கூட போட்டு விட்டுட்டேங்க. சரி, இன்றைக்கி இதில் ஒரு வீடியோ போட்டு விட்டுலாமேன்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பலமான காற்று அடிச்சுட்டே இருந்துச்சுங்க. நான் வந்து கதவு ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் ஒரு சில இடத்துல மட்டும் லைட்டாக உங்களுக்கு அந்த காற்றோட சவுண்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். அதுவே கொஞ்சம் மெதுவாக காற்றடிக்கும் போது அந்த சத்தம் வந்து கேட்காது, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதால. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து கீரையிலிருந்து தாங்க அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கீரை சிறுகீரை தான். இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அறுவடை பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி இதில் கொஞ்சம் கீரையும் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கீரை கொஞ்சம் இருக்குங்க. இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி மதியம் லஞ்சுக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். கீரைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப குயிக்காகவே அறுவடை கொடுக்குது அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டாக இப்போ தான் நான் காய்கறியெல்லாம் நடவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த கீரைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடலாங்க. நம்ம ரெகுலராக காய்கறி நடவு பண்ணும்போதும் சரி, இதை ஒரு ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருக்கலாம். குயிக்காக அறுவடைக்கும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கீரை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால கீரைகளை வந்து ஏதாச்சும் ஒரு சில கீரைகளை அப்பப்போ போட்டு விடுங்க. இப்போ நம்ம அறுவடை பண்ணுறது பாம்பு கத்திரிக்காய் தாங்க. இந்த கத்திரி செடியை பார்த்தாலே தெரியும் இது முன்னாடி எடுத்த வீடியோ அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இந்த செடி எல்லாமே பழசாயிருச்சு. நாங்கள் கூட கொஞ்சம் தண்ணி கூட விடலை. ஏன்னா 1, 2 செடிகள் இருந்தாலே போதும், இதையெல்லாம் பிடுங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னு இடையிலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து அப்போ எடுத்த வீடியோ. இந்த கத்திரிக்காயுமே இன்றைக்கி நிறைய இருந்துச்சு இந்த செடியில். கொஞ்சம் ஒரு சில காய்கள் மட்டும் முத்தி இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் விதைகளெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கினவங்க இந்நேரம் வந்து நாற்று விட்டு எடுத்து நடவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இந்த ஆடிப்பட்டத்துக்கு சூப்பராகவே நீங்கள் வந்து நாற்றுக்கள் விட்டு எடுத்து நடவு பண்ணி விடலாம். நாற்றுக்கள் விட்டவங்க யாராச்சும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாமே பொரியல் தட்டை தாங்க, சிவப்பு பொரியல் தட்டை. இது ஆரம்பத்தில் எடுத்த வீடியோ தானே. இப்போ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த விதைகள் கூட நான் வந்து கொடுத்துருப்பேன். பப்பாளி பழ மரத்துலேயும் நீ கொஞ்சம் பழங்கள் பழுத்திருந்தது, சரின்ட்டு அதையுமே பறிச்சிட்ருக்குறேங்க. நம்மக்கிட்ட விதைகள் வாங்கினவங்க எல்லா விதைகளையுமே இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து நீங்கள் தாராளமாக போட்டு விடலாம். சீரக வரை, தமட்டை வரை, அது போக பொரியல் தட்டை, கத்திரி ரகங்களும் அப்படி தான். நீங்கள் விதைகள் வந்து நாற்று விட்டு எடுத்து எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் போட்டு விடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன காய்கள் போடணுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஆடிப்பட்டத்துக்கு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி விடலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நேந்திர வாழை. இது வந்து வைக்கும்போதே ஒரு சுமாராக தாங்க இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது தான் வச்சு விட்டோம். இன்றைக்கி இதில் ஒரு தாரமே வந்திருக்கு, சரின்ட்டு அதையுமே வெட்ட போகிறோம். ஆடிப்பட்டத்துக்கு நீங்கள் எல்லா விதமான கொடி காய்கறிகளுமே இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன செடிகள் வைக்கணுமோ, காலிஃப்ளவர், கோஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுமே நீங்கள் வச்சு விடலாம். கொடி அவரைக்காய் இது எல்லாமே இப்போ நீங்கள் வந்து போட்டு விடலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கொத்தவரங்காய் செடி. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ண இல்லைங்களா, அதில் தான் இது லாஸ்ட்டாக அறுவடை பண்ண வீடியோ. இன்றைக்கி கொத்தவரங்காயும் கொஞ்சம் பறிச்சிட்ருக்குறேங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொத்தவரங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி செடிகளெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் வச்சு விடலாம். இதையும் நீங்கள் இப்போ வந்து ஆரம்பித்து விடலாங்க. எல்லா விதமான காய்கறிகள் என்னென்ன வைக்கணுமோ வச்சு விடுங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து ஆடிப்பட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்க, என்னென்ன மாதிரி செடிகள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் ஆடிப்பட்டத்துக்கு எந்த ஒரு வேலையுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க. இனிதான் வந்து ஆரம்பித்து விடணும். விதைகள் ஒரு சிலது வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து உங்ககிட்டையும் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது டர்க்கி ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தி பழந்தாங்க இது. இந்த செடியில் வரக்கூடிய பழங்கள் தான் இந்த மாதிரி நல்லா டார்க்கு மெரூன் கலர் மாதிரி பழுக்குது. இன்னும் ஒரு 2 செடி இருக்குது. அதில் வர்ற பழங்கள் எல்லாமே லைட்டாக அந்த எல்லோ சைடில் தாங்க அது பழுக்கிறது இருக்கும். இன்றைக்கி இந்த செடியில் மட்டும் கொஞ்சம் நிறைய பழங்கள் இருந்தது, சரின்ட்டு அதையுமே அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த அத்திப்பழ மரத்தை பற்றியும் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, யாராவது இப்போ தான் புதுசாக கூட பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இந்த அத்திப்பழ செடி எல்லா நர்சரிலையுமே கிடைக்குதுங்க. நீங்கள் ஈஸியாக ஒரு நாற்று வாங்கி வச்சு விட்டாலே போதும், நல்லா அறுவடை கொடுக்கும். இது ரொம்ப பெரிய மரமாகவும் போகாமல் நம்ம வந்து ஈஸியாக கவாத் பண்ணி வளர்த்துக்கலாங்க. நாங்களுமே கொஞ்சம் கவாத்தெல்லாம் கரெக்டாக அதை வெட்டி விடாமல் விட்டுருக்கோம். இது கொய்யாப்பழ மரம், இது எல்லாத்தையுமே இனி வந்து கரெக்டாக வெட்டி விடணுங்க. காய்கள் இல்லாதப்போ பார்த்து அப்பப்போ கொஞ்சம் கரெக்டாக கவாத் பண்ணி ஒரு அளவு மட்டத்திலேயே நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி பச்சை கத்திரிக்காய் செடியிலையும் காய்கள் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க, சரின்ட்டு அதையுமே பறிச்சிட்ருக்குறோம். இப்போ தான் யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கத்திரிக்காய் சீட்ஸ் வேணும் ஒரு சிலர் வந்து கேட்பீங்க. அதனால் வந்து நான் சொல்கிறேன், இந்த செடியெல்லாம் இப்போதைக்கு இந்த மாதிரி இல்லைங்க. செடி எல்லாமே ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் முன்னாடி எடுத்த அறுவடை வீடியோ தாங்க.
அதனால் இந்த சீட்ஸ் எல்லாம் நான் கத்திரி விதைகள் முன்னாடி சேகரித்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த விதைகளை வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க இப்போ வந்து கேட்பீங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி கோவக்காய் கொடியில் கோவக்காயும் இருக்குங்க, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கோவக்காய் கொடி நான் வைக்கும்போதே கொஞ்சம் யோசித்து வச்சுருக்கணும் அப்படின்னு இப்போ தான் தோணுது. ஏன்னா கொஞ்சம் கரெக்டான இடத்துல வந்துட்டு இதுக்கு பந்தல் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா பெருசாகவே போட்டு விட்டுருக்கலாம். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பா மாதிரி குச்சிகளை வச்சு போட்டிருக்கோம், எப்போ விழுகும் அப்படின்னே தெரியல. கொடி படர்ந்து போகிறதுக்கும் இது கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் பந்தலை பெருசாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த கோவக்காய் கட்டிங்ஸ் எல்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டான இடமா பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் பந்தல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. இந்த குச்சி இல்லாமல் வேறு ஏதாச்சும் வச்சு போட முடியுமா அப்படின்னும் பாருங்கள். நானும் அதான் யோசிச்சுட்ருக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லாவே நமக்கு அறுவடையும் கொடுத்துட்ருக்கு. நம்மளோட வீடியோஸில் இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆனாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நல்ல அறுவடை கொடுத்துட்டே இருக்குது. அதனால் இதுக்கு பந்தல் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல அறுவடை நமக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. நீங்கள் இப்போ யாராவது புதுசாக ஆடிப்பட்டத்துக்காக விதைகள் ஏதாச்சும் யூடியூப் சேனலில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு சில விதைகள் தேவைப்பட்டால் வாங்கிக்கிறேன். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற எல்லாருமே இந்த ஆடிப்பட்டத்தை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நானும் அதற்கான வேலைகளை இனி சீக்கிரமாக ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறது மஞ்சள் தாங்க. இதில் நம்ம ஒரு 10 செடிக்கிட்ட வச்சுருந்தோம். அதில் ஒரு 5-6 எண்ணம் லக்கடான் மஞ்சள், அப்புறம் இன்னொன்று வந்து வச்சுருந்தோம். அதில் அந்த லக்கடான் மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிழங்குகள் எல்லாமே அறுவடை பண்ண பார்த்திங்களா, அப்போவே அறுவடை பண்ணி அந்த வீடியோஸ்லேயே காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா மீதி இருந்த இந்த 5-6 செடிகள் தான் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மஞ்சளெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் இந்த வீடியோ நம்ம எப்போ எடுத்திருப்போம் அப்படிங்கிறது. மஞ்சளும் அப்படி தாங்க, நம்ம ஒரு 10 செடிக்கிட்ட வச்சு விட்டோம் அப்படின்னாலே நம்ம வீட்டு யூஸ்க்கு தேவையானதை அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா நேந்திரன் வாழை, மஞ்சள், கீரை, பப்பாளி பழம், பச்சை கத்திரிக்காய், பாம்பு கத்திரி, கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் கோவக்காய், கூடவே அத்திப்பழங்கள், கொஞ்சமாக வெண்டைக்காய். இதுதான் நம்மளோட அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.